உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ஜோதிட சாஸ்திரத்திலே ராகு எப்படி பலன் தருவார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அதை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். ராகு கேது இருவரும் நிழல் கிரகங்கள். அவர்களை கண்ணால் பார்க்க முடியாது. நம்முடைய ஜென்ம நட்சத்திரங்களை கூட சில தேதிகளில் பார்க்கலாம் என நட்சத்திர சிந்தாமணி கூறுகிறது. மீதமுள்ள 7 கிரகங்களையும் நாம் கண்ணால் பார்க்க முடியும். குடுமகா திசை என்று சாஸ்திரத்திலே ஒவ்வொரு கிரகத்துக்கும் இத்தனை வருடம் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ராகுவுக்கும் 18 வருடங்கள் தசா காலம் என வரையறுக்கப்பட்டுள்ளது. சனி மிக கொடுமையான பலன்களை தருபவர். ஆனால் ராகு கொஞ்சம் கொடூரம், கொஞ்சம் மென்மையும் சேர்ந்துதான் பலனாக கொடுப்பவர். அதிகமான சுப பலனையும் கொடுப்பவர். பொதுவாக அசுப கிரகங்கள் 3, 6, 11 என்ற இடத்தில் பலம் பெற்று அமர்ந்தால் நல்ல சுபமான பலனை கொடுப்பார்கள். ஆனால் ராகுவை பொறுத்தவரையிலே 3, 6, 11ஆம் இடங்களிலே ஒரு சுமாரான பலன்தான் கிடைக்கும். 11ஆம் இடத்தில்தான் உன்னதமான உயர்தரமான யோக பலன்களை ஜாதகருக்கு ராகு வழங்குவார். ராகு கேதுவை பொறுத்தவரையில் கடிகார திசைக்கு எதிர் திசையில் சுற்றக்கூடிய கிரகங்கள். ராகு கேதுக்களுக்கு ராசி கட்டத்திலோ நவாம்ச கட்டத்திலோ மற்ற வர்க்க சக்கரங்களிலோ சொந்த வீடுகள் சொல்லப்படவில்லை. ராகு கேதுக்கள் எந்த ராசியில் அமர்கின்றார்களோ அந்த ராசியின் முழு உரிமையை பெற்றவர்களாகி விடுகிறார்கள். அந்த ராசி எத்தனையாவது இடமாக வருகிறதோ அந்த இடத்தின் ஆதிபத்தியத்தை கைப்பற்றி பலனாக அவர்களே தருவார்கள். ராகு தான் எடுக்கக்கூடிய ராசியின் காரக பலன்களை அவரே கைப்பற்றி கொள்வார். அந்த வீடு கொடுத்த கிரகத்தினுடைய குணத்தையும் கைப்பற்றி கொள்வார். ராகு கேது லக்னம் 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் ஆகிய இடங்களில் இருப்பது தீய பலனை தரக்கூடிய அமைப்பு. யவனக்காவியம் என்ற நூல் ராகு மீனம், தனுசு, கடகம், கன்னி ஆகிய ராசிகளில் அமர்ந்தால் நல்ல பலன்களை தருவார் என கூறுகிறது. மேற்கண்ட ராசிகள் லக்னமாக அமைந்து அதில் ராகு இருந்தால் சுபபலனை தருவார். ராகு ஜாதகத்தில் வலுப்பெற்றிருந்தால் ஜாதகன் உன்னதமான உயர்வான பலனை பெற முடியும். அரசாங்கத்தை குறிக்கக்கூடிய கிரகம் ராகு. அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள், அரசாங்க உத்தியோகம், அரசு வழி அனுகூலங்கள் இவற்றையெல்லாம் ராகு பலம் பெற்றிருந்தால் தருவார். பலம் பெற்ற ராகு பேச்சு வன்மையையும் திறமையாக தருவார். எதிர் திசையில் சுற்றக்கூடிய கிரகமாதலால் எதிர்மறையாக சம்பாதிக்கக்கூடிய குணத்தையும் தருவார். சூதாட்டம், ரேஸ், லாட்டரி போன்ற ஸ்பெகுலேஷன் துறைகளிலும் அதிகமான செல்வத்தை தரக்கூடிய கிரகம் ராகு. ராகு பலமாக அமையப்பெற்ற ஜாதகர்கள் எல்லாம் அடிக்கடி பிரயாணம் செய்யக்கூடிய நிலையை தரும். அந்த பிரயாணங்கள் மூலம் அவர்கள் வெற்றியை பெற்று தனலாபங்களை பெற முடியும். ராகு பலமாக இருப்பது என்பது ராகு 11ஆம் இடத்தில் அமர்ந்தால் பலம் நிறைந்த இடம். அதற்கு அடுத்ததாக எந்த கிரகத்தின் வீட்டில் இருக்கிறாரோ அந்த கிரகம் சுபகிரகமாக இருந்தால் அந்த கிரகத்தினுடைய குணங்களையும் அவர் வெளிப்படுத்துவார். ஆக சுபராசிகள் ராகுவுக்கு ஏற்ற ராசிகளாக எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரம் ராகுவுக்கு வீடு கொடுத்த அந்த சுபகிரகமும் நல்ல நிலையை பெற்றிருப்பது அவசியம். வீடு கொடுத்த கிரகம் தீய நிலையில் இருந்தால் ராகுவும் தீய பலனைத்தான் தருவார். அடுத்து ராகுவை பொறுத்தவரையிலே 5, 9 எனும் திரிகோண ராசிகளிலே அமர்ந்து ஒரு கேந்திராதிபதியோடு இணைந்தோ அல்லது அந்த கேந்திராதிபதியோட பார்வையை பெற்றோ இருந்தால் ராகு வலிமை மிக்கவராவார். அடுத்து 1, 4, 7, 10 எனும் கேந்திரஸ்தானங்களிலே ராகு அமர்ந்து திரிகோணாதிபதியோட இணைவோ பார்வையோ பெற்றால் ராகு பலமிக்கவராவார். ஆக பலம் நிறைந்த ராகு தீய பலனை தரமாட்டார், சுப பலனைத்தான் தருவார். பேச்சு வன்மையாக இருக்கும். அது அவருடைய சம்பாத்தியத்துக்கு காரணமாக கூட அமையலாம். பேச்சு வன்மையின் மூலமாகவும் பொய் சொல்வதன் மூலமாகவும் இல்லாததை இருப்பது போல் பேசி ஏமாற்றும் குணமும் ராகுவுக்கு உண்டு. ராகு இல்வாழ்க்கையை பொறுத்தவரையிலே 7ஆம் இடத்திலே இருந்தால் மிக தீய பலன்களைத்தான் தருவார். 12ஆம் இடத்திலே ராகு இருந்தால் வெகு தூர பிரயாணங்கள், அதாவது வெளிநாட்டு பிரயாணம் அமையலாம். ஜாதகர் செல்வம் திரட்ட வாய்ப்புள்ளது. அதே நேரத்தில் சயனசுகம் என்ற இல்வாழ்க்கை தொடர்புடைய கணவன் மனைவி உறக்கத்தையும் 12ஆம் இடம் தெரிவிக்கிறது. அதிலே அதிக ஈடுபாட்டை கொடுத்து வெறுப்பை உருவாக்கும் நிலையையும் தரலாம். அடுத்து 12ஆம் இடம் விரயஸ்தானம் என்பதால் சம்பாத்தியமும் கொடுக்கும், விரயத்தையும் கொடுக்கும். ஆக 18 வருட ராகு தசா புத்தி காலங்களிலே பலம் பெற்ற ராகு ஜாதகத்திலே இருந்தால் குறுக்கு வழி சம்பாத்தியத்திலேயும் எதிர்மறையான பேச்சுக்களை பேசி சம்பாதிக்கும் குணத்தையும்
நல்ல உயர்தரமான அரசாங்க ஆதரவுகளையும் தரும். தீய அமைப்பை பெற்ற ராகுவின் தசா காலத்திலே வாதம், கபம் போன்ற நோய் நொடிகளை தரும். அதிகமான உடல் வலியை தரும். நோய் நொடிகள் தரும். பேச்சு குளறும். பேசக்கூடாத பேச்சையெல்லாம் பேசி பேச்சாலேயே ஜாதகன் தீய பலனை அடைய வேண்டிய நிலையையும் தரும். குடும்பத்தையும் நல்ல முறையிலே நடத்த முடியாதவாறு தீய பலன் பெற்ற ராகு கெடுபலன்களை கொடுத்து குடும்ப வாழ்க்கையையும் கெடுப்பார். ஆயுளையும் குறைக்கக்கூடும். ராகுவுக்கு ஏற்ற வீடுகளாக குருவின் வீடுகளான தனுசு, மீனம், சந்திரனின் வீடான கடகம், புதனின் வீடான கன்னியும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஜாதகத்தில் ராகு பலம் பெற்று தசா நடத்தினால் அந்த தசா காலம் ஜாதகனுக்கு ஒரு பொற்காலமாகத்தான் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.